ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தப்பவும் கூட தேர்தல் களத்தில் அயராம உழைச்ச எம்ஆர் பல்லவி தற்போது எம்எல்ஏ பல்லவியாக ஆகியிருக்கிறாங்க. யார் இந்த எம்எல்ஏ பல்லவி அவர்கள் தொடர்பாக தான், அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அம்மா, உங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? எங்க தொகுதி எம்எல்ஏ பல்லவி மேடம். பல்லவிமா. கேஆர் பல்லவி. எங்க தொகுதி எம்எல்ஏ வந்து பல்லவிமா. அவங்க கண்டிப்பா எல்லாம் நல்லது செய்வாங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாரும் எதுவும் பண்ணல, இப்போ வந்தவங்க பண்ணுவாங்க நம்புறோம். தலைநகரின் தொகுதிகளில் ஒன்றான திருவிக நகர் தனி தொகுதி. இந்த தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஜாம்பவான்களாக இருக்கிற கட்சிகளைச் சேர்ந்த, அதாவது திமுக அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்களையும் கூட தோற்கடித்து முதல் முறையாக அரசியலுக்கு வந்திருக்கிற தாவேகாவினுடைய வேட்பாளராக ஜெயிச்சிருக்கிறவங்க தான் திருமதி எம்எல்ஏ பல்லவி அவர்கள். அவங்க ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து எந்த ஒரு சுணக்கமும் படாமல் ரொம்ப உழைச்சி இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க, இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. குறிப்பாக இதில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், அதுதான் ரொம்ப கவனிக்கிற ஒரு விஷயம். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தாவேகாவிலிருந்து, தாவேகான்ற புது கட்சியிலிருந்து போட்டியிட்டு ஒரு எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறாங்க. அரசியல் பின்புலம் இல்லாமல், பணம் இல்லாமல், எந்த ஒரு சொத்து பத்தும் இல்லாமல், முழுக்க முழுக்க தன்னுடைய உழைப்பை மட்டுமே வச்சு ஜெயிச்சிருக்கிற பல்லவி அவர்கள் ரொம்ப முக்கியமாக இந்த தேர்தலில் கவனிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் திரு மோகன் அப்படிங்கிற ஒரு ஓட்டுநரினுடைய மகளாக பிறந்து சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி அரசு பள்ளியில் படித்து ஒரு பிஏ பட்டதாரியாக உருவெடுத்தவங்க தான் பல்லவி அவர்கள். அவங்க சின்ன வயசில் இருந்தே அவங்களுக்கு மனசில் ஒரு ஆழமான ஒரு எண்ணம் என்னென்னா, மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது. அந்த மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை பாதையிலேயே அடிபெறலாமல் அந்த பாதையிலேயே பயணித்த பல்லவி அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து அந்த இயக்கத்தின் ஒரு உறுப்பினராக இருந்து அப்போதிலிருந்தே மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சேவைகள் செய்கிறதுன்ற பணிகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்படி பொதுமக்களுக்காக தன்னுடைய உழைப்பை எல்லாத்தையும் அர்ப்பணித்து அவங்களுக்காக சேவை செய்துக்கிட்டு வந்த அவங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான உழைப்பை புரிஞ்சுக்கிட்ட தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அப்போது எலெக்ஷனுக்கு முன்பாக வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பொழுது திருவிக நகர் தனி தொகுதியை இவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. நகர் தனி தொகுதி திருமதி எம்ஆர் பல்லவி, சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர். அதுக்கு காரணம் இவங்களுடைய அயராத உழைப்பும் மக்கள் சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டது அப்படிங்கிறதும் தான் காரணம். இதுதான் அங்கிருந்து வர்ற தகவல்களாக இருக்கு. இப்படி தனக்கு கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த வாய்ப்பை ரொம்பவே பிரமாதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பல்லவி அவர்கள். அப்படி கிடைச்ச வாய்ப்பின் மூலமாக திருவிக நகர் தனி தொகுதியில் தாவேகாவினுடைய வேட்பாளராக களமிறங்கி ரொம்பவே ஒரு எந்த ஒரு துளி ஓய்வும் இல்லாமல் ரொம்ப மன உறுதியோட, ஏன்னா ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க அப்போ ஒரு நிறைமாத கர்ப்பிணி தேர்தல் பிரச்சார சமயங்களில். அப்போது அந்த சமயத்துலேயும் கூட, ஓய்வெடுக்க வேண்டிய சமயத்துலேயும் கூட களத்தில் இறங்கி தீவிரமாக பிரச்சாரம் பண்ணதன் வகையில் அவங்களுடைய மன உறுதி ரொம்ப வெளிப்பட்டிருக்கு. எல்லோரையும் ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்தின ஒரு விஷயமாக அவங்களுடைய தேர்தல் பிரச்சார உழைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்படி தேர்தல் பிரச்சார களத்தில் ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப களைப்பாகி அவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. அப்படி மயக்கமடைஞ்ச அவங்கள திரும்ப மீட்டு அவங்கள கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் அவங்க அந்த மயக்கத்திலேருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறமா சரி ஓய்வெடுப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு பார்த்தாலும் கூட அவங்க கொஞ்சம் அந்த ரிஃப்ரெஷ் ஆன உடனே
மறுபடியும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. என்னடா இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு உழைக்கிறாங்க, ஒரு கர்ப்பிணியாக இருந்துக்கிட்டு இப்படி உழைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இன்னும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு வகையில் பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியும் கூட ஏற்படுத்தியிருக்கு. என்னப்பா இந்த பொண்ணு இப்படி உழைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நம்பிக்கையை தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பை, ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குற வகையில் அவங்களினுடைய நடவடிக்கை இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பல்லவி அவர்கள் ரொம்பவே கவனிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பல்லவி அவர்கள் தன்னுடைய அந்த தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம், குடும்ப பெண்கள் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு பிரச்சாரத்துக்காக பல்லவி அவர்கள் வரும்போது அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்பவே அரவணைச்சு தங்கள் வீட்டினுடைய ஒரு பெண்ணாக, தங்களினுடைய ஒரு மகளாக, தங்களினுடைய ஒரு சகோதரி போல பார்த்துருக்குறாங்க. ஏன்னா அது பெண்களுக்குன்றது அது ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இந்த மாதிரி மக்கள் சேவையில் வரணும், மக்களுக்கு வந்து அரசியலில் இறங்கி மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணுன்ற அந்த முயற்சியோடு இவ்வளோ தூரம் பாடுபடுதேப்பா இந்த பொண்ணு அப்படிங்கிற வகையிலையும், அந்த தாய்மை அப்படிங்கிற அந்த உணர்வின் அடிப்படையிலையும் பெண்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு நல்ல பார்வையை பல்லவி அவர்கள் சம்பாரிச்சிருக்கிறாங்க. அப்படி அதன் மூலமாக அவர்கள் வந்து ரொம்ப பெரிய ஆதரவை பெற்றது அப்படிங்கிறது தேர்தலில் அவங்களுக்கு பலனளிச்சுது. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட, நான் முன்பே சொன்னது போல பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிற கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களை எல்லாம் தோற்கடித்து, குறிப்பாக தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவினுடைய வேட்பாளர் திரு KS ரவிச்சந்திரன் அவர்களை விட 22,333 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடியிருக்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக ஒரு டஃப் காம்படிஷன் அப்படின்னா, இந்த பக்கம் அப்போது எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய வேட்பாளராக மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய மனைவி பொற்கொடி அவர்கள் போட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தொகுதியில் அவங்களுக்கு ஒரு பெரிய அனுதாப அலை இருக்கிறது, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீதான ஒரு நற்பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பக்கம் வாக்குகளாக அறுவடையாகும். இதை எதிர்த்து எப்படி இந்த பொண்ணு ஜெயிக்க போகிறாங்க, பல்லவி எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு இந்த கடுமையான மும்முனை போட்டியில் எப்படி தாவேக்கா ஜெயிக்க போது, குறிப்பாக பல்லவி அவர்கள் ஜெயிக்க போகிறாங்கன்னு நிறைய பேச்சுக்கள் எழுந்தது, நிறைய யூகங்கள்லாம் இது பண்ணாங்க, நிறைய கணிப்புகள்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதை எல்லாத்தையும், அந்த கணிப்புகள் எல்லாத்தையும் உடைச்சி தூளாக்கி அந்த தடைகளாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து வெற்றி வாகை சூடினாங்க திருமதி பல்லவி அவர்கள். அந்த வெற்றிக்கு அப்புறமா சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக பல்லவி அவர்கள் அங்கே போய் நின்று பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறது அந்த சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதை நேரலையில் பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, ரொம்ப பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வாக இருந்தது. ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஒரு மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணத்தோட தன்னுடைய உடல் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் கஷ்டப்பட்டு இப்போது எம்எல்ஏவாகி இப்போ வந்து ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற வகையில் அவங்களுடைய அந்த பதவி பிரமாணம் ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற மோரா பல்லவி என்னும் நான். அதற்கப்புறம் அவங்க எம்எல்ஏவான கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. மறைந்து போன தன்னுடைய தந்தையே வந்து தனக்கு மீண்டும் மகனாக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறாங்க எம்எல்ஏ பல்லவி அவர்கள். அதுக்கப்புறமா சரி, அந்த அவங்களுக்கு வந்து பிரசவம் அப்படிங்கிறது ஒரு சிசேரியனாக தான் நடந்தது அப்படிங்கிறத அவங்க ஒரு நேர்காணலில் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருந்தப்பவும் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் மட்டும் ஓய்வில் இருந்துட்டு திரும்பவும் மக்கள் பணிக்கு அவங்க திரும்பி இருக்கிறாங்க. என்னப்பா ஒரு லோக்கலில் எல்லாம் நம்ம இதிலெல்லாம் சொல்லுவாங்க, ஊர் வழக்கப்படி
ஒரு பச்சை உடம்புக்காரி ஓய்வெடுக்கணும்ல, ஓய்வெடுக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி திரும்பவும் வந்து ரொம்ப உடம்பை கஷ்டப்படுத்தி வேலை செய்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கும்ல. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்யணும், அதுக்காக தான் என்னை இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஓய்வையெல்லாம் பொருட்படுத்தாமல் மறுபடியும் களத்துக்கு வந்து மக்கள் சேவையில் ஒரு எம்எல்ஏவாக ஈடுபட ஆரம்பித்து தற்போது வரைக்கும் அவங்க ஒரு எம்எல்ஏவாக தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் விமர்சனங்கள் அவரை நோக்கி வைக்கப்பட்டது. இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க, ஒரு ரீல்ஸ் மோகத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்களை எதிர்க்கட்சியான திமுகவினர்லாம் அள்ளி தெளித்தாங்க சமூக வலைதளங்களில். அதில் ரொம்ப உச்சபட்சமாக இருக்கும்போது அவங்க தன்னுடைய குழந்தையோடையே வந்து தன்னுடைய அலுவலகத்துக்கு போகிறதா இருக்கட்டும், சட்டமன்றத்துக்கு வரதாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணும் பொழுது இது எல்லாமே வந்து ஒரு 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 ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காகவும் ஒரு விளம்பரத்துக்காகவும் பண்ணுறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் அள்ளி தெளித்தாங்க. கிட்டத்தட்ட அதே சமயத்தில் ஃபாரினில் ஒரு அமைச்சர் வந்து தன்னுடைய குழந்தையோடு வந்து அங்கே வந்து அந்த அவங்களோட அஃபிஷியல் ஒர்க்கை பண்ணுவாங்க, பேசுவாங்க, அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு. அதையெல்லாம் பாராட்டுற இந்த உலக சமூகத்தின் ஒரு அங்கமாக தமிழ் சமூகம் இருக்கும் பொழுது எம்எல்ஏ பல்லவி அவர்கள் இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் விமர்சனம் அப்படிங்கிறது இங்கே அள்ளி வீசப்பட்டது எதிர்க்கட்சியான திமுகவினரால். ஆனால் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தாலும் கூட அதையெல்லாம் வந்து ரொம்ப பக்குவமாக கையாண்ட எம்எல்ஏ பல்லவி அவர்கள் இதற்கெல்லாம் பதிலாக அவங்க சொன்னது ஒன்று தான், என்னோட ஜனங்களுக்காக நான் வேலை செய்கிறேன், எனக்கு பிறந்த என்னுடைய குழந்தையும் நான் தான் பார்த்துக்கணும், அப்போ நான் குழந்தைய வீட்டில் தனியாக விட்டுட்டு வர முடியாது, என் ஜனங்களுக்காக நான் வேலை செய்கிற அதே நேரத்தில் என் பிள்ளையையும் பார்த்துக்கணும், அதுக்காக நான் என் குழந்தைய என் கூட வச்சுருக்கேன், கூட்டிகிட்டு வரேன், கூட்டிகிட்டு போகிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரியெல்லாம் விமர்சிக்காதீங்க. நான் வந்து என்னோட செயல்பாடில் ஒரு எம்எல்ஏவாக என்னோட செயல்பாட்டில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிலாக இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக தன்னுடைய வார்த்தைகளை உதிர்த்திருந்தார் ஒரு பேட்டியில் எம்எல்ஏ பல்லவி அவர்கள். இப்படியாக அவங்களுடைய எம்எல்ஏ பயணம் அப்படிங்கிறது தொடங்கி இருந்தது. அண்ட் முன்னாடியே சொன்னது போல் அந்த எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் பிறந்த தன்னுடைய மகன், அந்த மகனுக்கு பெயர் சூட்டணுன்ற அந்த ஒரு விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து அவர்களை கொண்டே தன்னுடைய மகனுக்கு பெயர் சூட்டினாங்க பல்லவி அவர்கள். தன்னுடைய கட்சியான தான் சார்ந்திருக்கிற கட்சியான டிவிகே அப்படின்னு அந்த ஷார்ட் ஃபார்ம் பொருள்படும் வகையில் தமிழ் வெற்றி கொண்டான் அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு பெயர் சூட்டினாங்க. அதுவும் கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அவர்களை கொண்டே அந்த பெயர் சூட்டப்பட்டது. அந்த வீடியோ, அந்த நிகழ்வினுடைய வீடியோலாம் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாச்சு. அது திருமதி எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும் அவருடைய குழந்தையினுடைய வாழ்க்கையிலையோ ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கலாம். அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத. எம்எல்ஏ பல்லவி அவர்களினுடைய தற்போது வரைக்குமான நிர்வாக பயணத்தில் ரொம்பவே சென்சேஷனலான ஒரு விஷயமாக நடந்தது அப்படிங்கிறது மேயர் பிரியா அவர்களுடனான புரோட்டோகால் மோதல் அப்படிங்கிறது தான். இப்போது திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு மற்றும் நம்மாழ்வார்பேட்டை பகுதிகளில் சில மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களினுடைய திறப்பு விழா அப்படிங்கிறது நடந்தது. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அப்படிங்கிற வகையில் பல்லவி அவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. மாநகராட்சியினுடைய மேயர் அப்படின்ற வகையில் பிரியா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் எஸ்பெஷலி வந்து புளியந்தோப்பு உருது நடுநிலை பள்ளியினுடைய அந்த திறப்பு விழா அப்போது அந்த குத்துவிளக்கேற்றும் நிகழ்வில் முதல்ல குத்துவிளக்கேற்றின மேயர் பிரியா அவர்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த பல்லவி அவர்கள் வாங்க முயற்சித்தும் கூட அந்த மெழுகுவர்த்தியை வந்து பக்கத்தில் கலெக்டர் அவர்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த மேனரிசம், அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பல்லவி அவர்களை அவமதிக்கும் வகையில் இருந்ததாகவே இங்கே புரிந்து கொள்ளப்பட்டது. பல்லவி அவர்களும் அப்படி தான் உணர்ந்தாங்க. அதனால தான் அவமதிக்கப்பட்டதாக எண்ணி அந்த இடத்துல இருந்து விலகுனாங்க.
இது ரொம்பவே கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. அண்ட் அந்த நிகழ்வில் முன்னதாக ரிப்பன் கட் பண்ணும்போதும் கூட 2 பேருக்கும் நடுவில் ஒரு உரசல் அப்படிங்கிறது ஏற்பட்டது. இப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு பிரச்சனை செய்திகள் வாயிலாக வெளியில் வரும் பொழுது ரொம்ப பூதாகரமாகுது. அப்போது இந்த ஒரு விஷயத்தை 2 பேருமே எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் ரொம்ப பக்குவமாக இந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறாங்க. எங்களுடைய தலைவர் சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் ஒரு அமைதியின் வழியில் நாங்கள் போகிறோம், அவங்க ஓகே பரவாயில்ல ஏதாவது பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களினுடைய தலைவரின் பாதையில் தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்குவமாக அதை கையாண்டுட்டு போனாங்க. இது போல் இன்னும் பல வகையில் அவர் மீது விமர்சனங்களோ அவதூறுகளோ இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் எந்த மாதிரியான தாக்குதல்களையும் எதிர்க்கட்சியினர் மேற்கொண்டாலும் கூட அதையெல்லாம் ஜஸ்ட் அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு அதையெல்லாம் கடந்து தன்னுடைய கணவர் மற்றும் குடும்பத்தினருடைய சப்போர்ட், தங்களுடைய தொகுதி மக்களினுடைய ஆதரவு, இதையெல்லாம் வச்சு தன்னுடைய ஒரே நோக்கமான மக்கள் சேவை அப்படிங்கிறதுல மட்டுமே தன்னுடைய முழு கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எம்எல்ஏ பல்லவி அவர்கள். அவங்களினுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை முதல்ல நான் முழுக்க பண்ணி கொடுத்துடணும், தொகுதி மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஒரு எம்எல்ஏவாக தன்னுடைய பணியை எந்த இடத்துலையும் தொய்வில்லாமல் பண்ணிடணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களினுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி தான் அவங்க பயணிச்சுட்ருக்கிறாங்க. மொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு கர்ப்பிணியாக தமிழக அரசியலில் இந்த தேர்தல் களத்தில் ரொம்பவே அயராது உழைச்சி ஒரு எம்எல்ஏவாக, அதுவும் புதிதாக வந்த ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் கூட மன உறுதியோடு போராடி, ஒரு கர்ப்பிணியாக இருந்தாலும் கூட தன்னுடைய உடல் கஷ்டங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் போராடி ஒரு எம்எல்ஏவாக உருவாகி இருக்கிற பல்லவி அவர்களினுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது தற்போது இருக்கிற பெண்கள் மத்தியில் ஒரு பல வகைகளில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அரசியலில் பெண்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற வகையிலாக இருக்கட்டும், பெண்களினுடைய பலம் எந்தளவு, அவங்களுடைய மன உறுதி எந்தளவு அப்படிங்கிற வகையிலாக இருக்கட்டும், பல்லவி அவர்கள் ஒரு நிகழ்கால எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே பலருடைய கருத்து. அவங்களுடைய பணி மென்மேலும் சிறக்கட்டும் அப்படின்னு நாங்களும் நினைக்கிறோம். அந்த வகையில் அவங்களுடைய பணி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.